श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती ஸ்ரீ உவே மன்னார்குடி கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகன் அருளி செய்தது. நேற்றைய தினம் சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி கோபாலாரிய மகாதேசிகன் சுவாமி தெரிவித்தது. எல்லாரும் அப்படி கொண்டாடுகிறார்களாம் பாகவதர்கள்லாம். சுவாமி தேசிகனுடைய பார்த்தா இவர் பக்தி வைராக்கியம் ஆகியவை ஒரே உருவாக வந்ததா, பகவான் பாஷ்யக்காரரே மறுபடியும் ஒரு உருவம் எடுத்து வந்தாரா அப்படின்னு அகோ பாக்கியம் நம்ம இவரை பெற்றது நம்முடைய காலத்தில் சக காலத்தில் என்று ஸ்லாகித்தனர், கொண்டாடினர். அதுவும் வேதம் வேதாந்தம் வியாக்கரண சாஸ்திரம் எல்லாத்துலேயும் வல்லுநராக இருக்கிறார் இவர் வியாசர் பதஞ்சலி ஜைமினி கௌதமர் போன்ற பல மகர்ஷிகளே ரூபமாய் அவதரித்தவர் போல் இருக்கேன்னு எல்லாரும் வியப்பினில் ஆழ்ந்தனர். வேதாந்த வியாக்கரண சாஸ்திரங்களில் வல்லுநரானபடியால் இந்த லோகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் வியப்பினில் ஆழ்ந்தனர் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பம் 499. சாத்திர ஜனபத்த ஜைத்ர த்வஜபட பவனாதூனநேவ நேவ தன்னாம ஸ்ரவணேன प्रतिवादि जना अकम्पिशत छात्र जनपद्द बद्ध जैत्र ध्वजपट पवनाव दूननेनेव पवन आव அவதூனனேவ. சுவாமி தேசிகனின் சிஷ்ய கோட்டிகள் அவருடைய ஜெயிப்பதறி, அவருடைய விக்டரி, அவருடைய விஜயத்தை அறிவிக்கும் பொருட்டு உயர்ந்த மாளிகைகளில் அவர்கள் கட்டின விஜய கொடி காற்றில் ஆடுகிறது என்பதை கேள்விப்பட்டதுமே அவரை எதிர்த்து வந்த மற்ற மதாந்தரர்கள் மற்ற பிரதிவாதிகள் நடுநடுங்கி குலைந்து போனார்களாம். தன்னாம ஸ்ரவணேன பிரதிவாதி ஜனா அகம்பிஷதா என்கிறார். அவர்கள் கட்டின விஜய கொடி காற்றில் ஆடுகிறது என்பதை கேள்விப்பட்டதுமே அவர்கள் நடுநடுங்கி போய்விட்டார்கள். பிரதிவாதிகள் குலைந்து போனார்கள். சாத்திர ஜனபத்த ஜைத்ர த்வஜபட பவனாவதூனனேனேவ தன்னாம ஸ்ரவணேன பிரதிவாதி ஜனா அகம்பிஷதா என்கிறார். அப்படி அவரை எதிர்த்து வந்த பிரதிவாதிகள் அவருடைய விஜயக்கொடி காற்றில் ஆடுகிறது என்பதை கேள்விப்பட்டதுமே நடுநடுங்கி போனார்கள். 500வது ஸ்லோகத்தில் யஸ்மாதஸ்மாத பிபயுரகிலாஹ கவயஸ்ச தார்க்கிகாஸ்ச ததஹ கவிதார்க்கிக சிம்ம இதி பிரதிதம் பிருதம் குருர்லேபே யஸ்மாதஸ்மாத பிபியுரகிலாஹ கவயஸ்ச தார்க்கிகாஸ்ச ததஹ கவிதார்க்கிக சிம்ம இதி பிரதிதம் பிருதம் குருர்லேபே. சுவாமியின் கவி சாதுரியத்தையும் தார்க்கிக வாதம் செய்வதிலும் மேதா விலாசத்தையும் கண்ட மற்ற கவிகளும் தார்க்கிகர்களும் ஒருமுகமாக அவருடைய வெற்றியைக் கண்டு பயந்தவர்களாய் அவருக்கு கவிதார்க்கிக சிம்மம் என்ற பட்டத்தை வழங்கினார். அந்த பிரதிவாதிகள்லாம் சேர்ந்து சுவாமியோட கவி சாதுரியத்தை பார்த்தார்கள், அவருடைய வாதம் செய்யும் மேதா விலாசத்தை பார்த்தார்கள், தர்க்கவாதம் செய்வதை. அதை கண்ட மற்ற கவிகள், பொறாமை உள்ள கவிகள், தார்க்கிகர்கள் எல்லாம் ஒரே முகமாய் எல்லாம் சேர்ந்து இவர் பெரியவர், இவருடைய வெற்றியை கண்டு பயந்து அவருக்கு கவி தார்க்கிக சிம்மம் என்று பட்டத்தை வழங்கினார் எல்லாரும் சேர்ந்து. அடுத்தது
ரங்கபதி தத்த வேதாந்தாச்சாரியாக்கியாம் கிருதார்த்தயதா சிஷ்யாஸ்திரிம்ஷத்வாரம் ஸ்ரீபாஷ்யம் ஸ்ராவிதா குருணா. ரங்கபதி தத்த வேதாந்தாச்சாரியாக்கியாம் கிருதார்த்தயதா சிஷ்யாஸ்திரிம்ஷத்வாரம் ஸ்ரீபாஷ்யம் ஸ்ராவிதா குருணா. ஸ்ரீ ரங்கநாதன் பிரசாதித்த இவர் வேதாந்தாச்சாரியர் என்ற விருது என்ற பட்டம், வேதாந்த தேசிகனுக்கு ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்ரீ வேதாந்தாச்சாரியர் என்ற பட்டத்தை கொடுத்தார். அந்த பட்டம் சும்மா ஒப்புக்கு கொடுக்கல, அந்த பட்டத்தை நிலைநாட்டும் விதமாக, ஸ்திரப்படுத்தும் விதமாக சுவாமி தேசிகன் பகுப்பிரகாரமாக நிறைய தடவை தன் சிஷ்ய கூடிகளுக்கு 30 முறை ஸ்ரீபாஷ்யத்தை காலட்சேபம் செய்தாராம். அந்த இள வயசுக்குள் 30 முறை ஸ்ரீபாஷ்யத்தை காலட்சேபம் செய்தார் தன்னுடைய சிஷ்ய கோட்டிகளுக்கு. 30 வாரம் 30 முறை. ஒரு தடவை ஸ்ரீபாஷ்யம் காலட்சேபம் பண்ணுறதே பெரிய விஷயம். 30 தடவை சிஷ்ய கோட்டிகளுக்கு வேறு வேறு சிஷ்ய குரூப்புக்கு பண்ணியிருக்கார் அவர் அந்த இள வயது. அடுத்த 502வது ஸ்லோகம். சம்மானன நிரபேக்ஷோ வைபவமபி கூஹமானஸ்வம் பூயசி விபவேப்யபவத் வினய நிகாய இவ திருதகாயः. சம்மானன நிரபேக்ஷோ வைபவமபி கூஹமானஸ்வம் பூயசி விபவேப்யபவத் வினய நிகாய இவ திருதகாயः. ஸ்ரீ ரங்கநாதனிடமும் ஸ்ரீ ரங்கநாச்சியாரிடமும் இருந்தும் விருது பெற்றது, தன்னுடைய ஞானத்தினால் பரவாதிகளை வென்றது, சிஷ்ய கோட்டிகளுக்கு பகுமுகமாக பலமுறை ஸ்ரீபாஷ்யம் அருளியது. இப்படி எண்ணிலடங்காத வைபவம், எண்ணிலடங்காத மகிமை எல்லாம் இருந்த போதிலும் அதை எல்லாவற்றையும் தான் மறைத்து கொண்டு சுவாமி தேசிகன் மிகவும் வினயத்துடன் வாழ்ந்து வந்தார். அவ்வளவு ஒரு ஹியூமிலிட்டி, ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம்ன்றது அதான். சம்மானன நிரபேக்ஷோ வைபவம் அபி கூஹமானஸ்வம் பூயசி விபவேப்யபவத் வினய நிகாய இவ திருதகாயः. மிகவும் வினயத்துடன் சுவாமி தேசிகன் வாழ்ந்து வந்தார். இவ்வளவு மகிமை இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு சமதம சௌஷீல்யாத்யைர்குணமணிபிஹி சாகராயிதோ ஹி குருஹு ஆச்சர்யாத் தினச்சர்யாம் தஸ்யகி சந்தோ ப்ருவந்தீத்தம். சமதம சௌஷீல்யாத்யைர்குணமணிபிஹி சாகராயிதோ ஹி குருஹு ஆச்சர்யாத் தினச்சர்யாம் தஸ்யகி சந்தோ ப்ருவந்தீத்தம். ஆச்சாரிய வள்ளலான சுவாமி தேசிகனின் ஆச்சரியமான தினச்சரியங்கள், அதாவது ஒரு நாள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சுவாமி தேசிகன் மேற்கொள்ளும் அனுஷ்டானங்கள், அவர் எப்படி அந்த நாளை போக்குகிறார், எப்படி அந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணுறார், அவருடைய மன அடக்கம் என்ன, அவருடைய புலனடக்கம் என்ன, அவருடைய எளிமையாக பழகும் அந்த சௌலபியம் என்ன, அவருடைய வினயம் என்ன, இப்படி எண்ணிலடங்காத குணக்கடலை உடையவராய் இருப்பதைக் கண்டு அங்கிருந்த மகான்கள், சான்றோர்கள், சத்துக்கள் ஒருவருக்கொருவர் புலகாங்கிதம் அடைந்தனர். எவ்வளவு ஆச்சரியமான அனுஷ்டானம், எப்படி பக்தி, எவ்வளவு ஞானம், எவ்வளவு வைராக்கியம், அது இல்லை எவ்வளவு மன அடக்கம், ஐம்புலன்களையும் அடக்கி எவ்வளவு ஒரு எளிமை, எத்தனை வினயம், இவை போன்ற எண்ணிலடங்கான குணங்கள் இப்படி இருப்பதைக் கண்டு அங்கிருந்த சத்துக்கள் ஒருவருக்கொருவர் ஆச்சரியப்பட்டு புலகாங்கிதம் அடைந்தனர், மயிர்கூர்ச்செறிந்தனர். ராத்தேர்யாமே துர்யே பிரபுத்திய சரணௌ விஷோத்ய சாச்சம்ய பாரம்பரீம் குருணாம் அஸ்மார்ஷீதாதராதார்யா. ராத்ரேர்யாமே துர்யே பிரபுத்திய சரணௌ விஷோத்ய சாச்சம்ய பாரம்பரீம் குருணாம் அஸ்மார்ஷீதாதராதார்யா. பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படும் இரவு பொழுதின் 4ஆம் ஜாமத்தில் கண் விழித்து சரியாக 3:30-4 மணிக்கு தன்னுடைய திருப்பாதங்களை அலம்பிக்கொண்டு பிறகு ஆச்சமனம் செய்து
தன் குருவிலிருந்து ஆரம்பித்து பரம உதாரர்களான குரு பரம்பரையை தியானம் செய்தார் என்று அவருடைய தினச்சரியாவை ஆரம்பிக்கிறார் 504வது ஸ்லோகத்திலிருந்து. அதாவது சாண்டில்ய ஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகளிலும் பகவத் சாஸ்திரம் எனப்படும் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்திலும் பிரபன்னன் வாழ வேண்டிய வகை கூறப்பட்டுள்ளது. அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் என்ற 5 வகையான கைங்கரியங்களை நமக்கு விதித்துள்ளார்கள். இவற்றின்படியே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டித்தும் வந்துள்ளார்கள். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை பஞ்சகால பராயணர்கள் என்று சொல்வார்கள். இன்ஃபேக்ட் குமார வரதாச்சார் சுவாமியோட திருக்குமாரர் நயனாச்சாரியார் அருளி செய்த ஸ்ரீமத் வேதாந்த தேசிக தினச்சரியா என்ற ஸ்தோத்திரம் அதிகாலையில் விழித்தெழுவது முதல் இரவு யோக நித்திரை யோகம் கொள்ளும் முடிந்து மறுநாள் விழித்தெழுவது வரை சுவாமி தேசிகனின் அனுஷ்டானத்தை 23 ஸ்லோகங்களில் விவரமாக கூறுகிறார், அருளி செய்திருக்கிறார். திருமழிசைப்பிரான் தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று தாம் போது போக்கிய விதத்தை அருளி செய்தார். சுவாமி தேசிகனுக்கு புத்திரராயும் சிஷ்யராயும் இருந்த அந்தரங்க அடிமை செய்து வந்த குமார வரதாச்சார் இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமியின் அனுஷ்டானத்தை வெளியிட்டார். பின்புள்ளாரும் நம் போன்றவரும் சுவாமி தேசிகனின் அனுஷ்டானத்தை அறிந்து அவ்வாறே ஒழுக வேண்டும், நடக்க வேண்டும் என்ற கிருப்பையாலே இதனை அருளி செய்திருத்தல் வேண்டும். யதீய சரித்தம் சதாம் சுச்சரித்தம் வியவஸ்தாபகம்னு அண்ணனும் பிரதிவாரி பயங்கரம் அண்ணனும் இந்த தினச்சரியை கொண்டாடி இருக்கிறார். இதை வடிவற்றிய மணவாள மாமுனிகள் விஷயமான தினச்சரியையும் அமைந்திருக்கிறது. இப்படி ஆச்சரியமாக அந்த வைஷ்ணவ தினச்சரியா அதன்படி இங்கு தெரிவிக்கிறார். ராத்திரேர்யாமே துரியே பிரபுத்திய சரணௌ விஷோத்திய சாச்சம்ய பாரம்பரீம் குருணாம் அஸ்மார்ஷீதாதராதாரியா. பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படும் இரவு பொழுதின் 4ஆம் ஜாமத்தில் கண்விழித்து தன்னுடைய திருப்பாதங்களை அலம்பிக்கொண்டு ஆச்சமனம் பண்ணி தன் குரு பரம்பரையை தியானம் செய்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு. ஹிருத் புண்டரீக மத்தியே தியாத்வாசௌ புண்டரீகாட்சம் பக்திரிம பக்திச்சித்ரைஹி ஸ்தோத்ரைரதனோத்த தானனோல்லாசம். தன்னுடைய ஹிருதய கமலத்தில் வசித்து கொண்டிருக்கும் புண்டரீகாட்சனை செந்தாமரை கண்ணனை தியானம் செய்து மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடனும் ஆனந்தத்துடனும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார். ஸ்மாரமபவாரம் கருணாரசபூரமதசீயம் சதிருஷம் வஸ்து விலோகிது முத்க இவாவாப காவேரீம். ஸ்மாரமபாரம் கருணாரசபூரமதசீயம் சதிருஷம் வஸ்து விலோகிது முக்த இவாவாப காவேரீம். பிறகு பகவத் விக்கிரகத்தை தியானித்து கொண்டு கருணை கடலான அந்த பகவானை மனதில் நினைத்து கொண்டு ஸ்மரித்து கொண்டு தன்னைப் போல இருக்கும் பாகவதர்களையும் காண ஆவல் கொண்டவராய் காவேரி நதிக்கரையை அடைந்தார். ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானத்துக்கு சக்ரே ரத சுத்தியாதிகமார்யா இசயதா ஸ்மிருதி விதானம் அகமர்ஷிணி ரத ருச்சஸ்தாரதரம் சம்பட்டன்ன சன்னௌ. சக்ரே ரத சுத்தியாதிகமார்யா சயதா ஸ்மிருதி விதானம் அகமர்ஷிணி ரத ருச்சஸ்தாரதரம் சம்பட்டன்ன சஸ்னௌ. காவேரிக்கரையை சென்றடைந்த சுவாமி தேசிகன் ஆன்மீக கிரந்தங்களுக்கு அனுகுணமாக கூறப்பட்டது போல பல் சுத்தி செய்தல் போன்றவற்றை செய்தனர். பின் அகமர்ஷினி சூக்தத்தை அனுசந்தித்து கொண்டு காவேரியில் நீராடினார். அகமர்ஷினி சூக்தம்னு ஒரு சூக்தம் வேதத்தில், அதை அனுசந்தித்து கொண்டு காவேரியில் நீராடணும். அதை அனுசந்தித்து கொண்டு தான் நீராடணும், அமிழ்ந்து நீராடணும். சுத்த வசனோர்த்வ புன்றஹ பவித்ரபாணிர் விதாய சந்தியாதி ஆபாதச்சூடமனமச்ரீமந்தம் ரங்கநாதமத. சுத்த வசனோர்த்வ புன்றஹ பவித்ரபாணிர் விதாய சந்தியாதி ஆபாதச்சூடமனமச்ரீமந்தம் ரங்கநாதமத. தூய்மையான வெள்ளை வஸ்திரத்தை அணிந்து கொண்டவராய் 12 ஊர்த்வ புன்றங்களை தரித்து கொண்டு திருக்கையில் பவித்திரத்தை அணிந்து கொண்டு சந்தியாவந்தனம் போன்ற காலை அனுஷ்டானங்களை செய்தார்
பிறகு அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீ ரங்கநாதன் திருக்கோவிலை அடைந்து அங்கு ஸ்ரீ ரங்கநாதனை திருவடி முதல் திருமுடி ஈராக சேவித்தார். மேலும் அவருடைய தினச்சரியை நாளை அனுபவிப்போம். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.